லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமாய் மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. இந்த வீட்டுக்கு மருமக யாராவது வருவாங்களான்னு நான் ஏங்கிட்டு இருந்தேம்மா. உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லியும் அப்படியே கல்லூரி மங்கி மாதிரி அங்கே நிக்கிறான். எனக்கு வந்த கோவத்துக்கு அவள அப்படியே கொல்லணும் போல தோணுச்சுக்கா. கரெக்டா இந்த வெற்றி வந்து காரியத்துக்கு எடுத்துட்டாரு. ராஜா எங்க இருந்து கிடைச்சா துடுதுப்புன்னு புது பொண்டாட்டி? நல்லாதான் இருக்கா கண்ணு. நான் இவரை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். திடுதுப்புன்னு பார்த்தா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன் பேரு லக்ஷ்மி? லக்ஷ்மி என் பேரை வச்சிருந்தா நான் காதலிச்சவரை நீ கல்யாணம் பண்ணிப்பியா? காத்துட்டு இருந்தவ புருஷனை நேத்து வந்தவ தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போலான்னு பாக்குறியா? என்ன என்னன்ற அவங்கள விட்டுரு ப்ளீஸ். பாருடா புது பொண்டாட்டி மேல பாசம். இங்க 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 வச்சிருந்தேன்டா உன்னை. அதனாலதான் சும்மா விடுறேன். உன் வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்ன பாரு. அதுக்காக தான் உன் வீட்டு பக்கமே நான் வரல. எங்க அம்மா இருக்காங்களே, 3 தங்கச்சிங்க இருக்காங்களே, என்ன நம்பிதானே இருக்காங்க. யோசிச்சு பாத்தியா நீ? உனக்கு உங்க அம்மா நல்லா இருக்கணும், உன் குடும்ப மரியாதை போயிடக்கூடாது, இதேதான். அதனால இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டல தெரியும். ஆனா நான் எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு நம்ம காதலிச்சவன் நல்லா இருந்தா போதும், எங்கிருந்தாலும் வாழ்கன்னு பாடுவேன்னு நினைச்சல. விட மாட்டேன்டா, விட மாட்டேன். லக்ஷ்மி இப்ப சொல்றேன், இந்த ஜென்மத்துல நான் மட்டும்தான் உனக்கு பொண்டாட்டி. தோ கடவுள் முன்னாடியே சொல்றேன்ப்பா, நீதான் எனக்கு புருஷன். பாரு கண்ணு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட சரி, ஆனா உன்னால கர்ப்பம்லாம் ஆக முடியாது. அப்படியே கர்ப்பம் ஆனாலும் உன் கருவை நான் அழிச்சிருவேன். இங்க பாருமா, என்னோட வியாபாரம் ஊர்ல பால் விக்கிறது. அத கம்மி விலையில குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து ஏதோ நல்லவளா இருக்கேன். கெட்டவளாக்கிடாதீங்க, புரிஞ்சுதா? நாட்டாமல உங்க அப்பா நாட்டாம தானே? பல வருஷம் கழிச்சு தீர்ப்பு சொல்ல வந்திருக்காராமே. வரேன் உன் வீட்டுக்கு வரேன், வந்து நமக்கு கதையெல்லாம் சொல்றேன். என்ன தீர்ப்பு சொல்றாருன்னு பாப்போம். உங்க நாட்டாம என்னங்க
இவங்க இந்த மாதிரி பேசிட்டு போறாங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? அவங்க உங்க மேல உயிரே வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. பேசாம அந்த லக்ஷ்மி உங்க வீட்டுக்கு வர சம்மதிச்சா நீங்க அவங்க கிட்ட பேசி ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாது? இந்த விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? அன்னைக்கு எங்க அப்பா பஞ்சாயத்துல சொன்ன தீர்ப்பு கேட்டீங்கல்ல, பொய் சொன்னதுக்காக 10 வருஷம் தள்ளி வச்சு தீர்ப்பு சொன்னது பாத்தீங்கல்ல. உங்களுக்கு லக்ஷ்மியை பார்த்து பயமே இல்லையா? அந்த பயம்லாம் எனக்கு இல்லைங்க. இந்த வீட்டை விட்டு நீங்க போயிடக்கூடாதுங்கிற பயம்தான் எனக்கு. இப்பவும் சொல்றேன், அவ எங்க வீட்டுக்கு வந்திருந்தா எங்க அம்மா பேசியிருக்க மாட்டாங்க, எங்க அப்பா வெளியவே வந்திருக்க மாட்டாரு. ஆனா அது இப்போ நடந்ததுக்கு காரணம் நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுனால. நீங்க எங்களுக்கு கிடைச்ச தேவதை. நம்மள மீறி நடக்கிற விஷயங்களுக்கு ஏதோ ஏதோ ஒரு காரணம் இருக்குங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். கதிர், இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. என்ன நீ இன்னைக்கு என்ன விசேஷம்? சொன்னதை எடுத்துக்குவியா? சும்மா ஸ்வீட்னு சொன்னாலே பாஞ்சுக்கிட்டு வருவேன். இப்ப என்ன விசேஷம் அது இதுன்னு கேக்குற? இல்ல நீ, நான் ஜிம்முக்கு போறேன்னா அங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்டு அப்புறம் என் கேலரிய பேன் பண்ண முடியாதுல்ல? கல்லறையா? கேலரி நீ கேலரி. ஐயோ, அது கேலரி. எதுவா இருந்தா என்ன உங்களுக்கு புரியுதுல, விடுங்க நீ. இந்தா எடுத்துக்கோ. சரி, ஜிம்முக்கு எதுக்கு போற? நான் ஜிம்முக்கு போய் ஆரோக்கியமா இருக்க போறேன். நீ அப்புறம் சினிமால நடிக்க போறேன். ஓஹோ, உனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குதா? ஏன், எனக்கு என்ன குறைச்சல? அண்ணி, நான் அழகா இல்லையா? இப்படி திரும்ப. இப்படி. அண்ணி, என்ன நீ அமைதியா போறீங்க? அமைதியா போனா 1000 அர்த்தம் இருக்கும். அண்ணே, அண்ணி அமைதிக்கு 1000 அர்த்தம் இருக்குன்னு சொல்றாங்களே, அமைதினா என்னென்ன அர்த்தம்? நீ ஒரு முட்டாளுடா. மாமா, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்னம்மா இன்னைக்கு விசேஷம்? இன்னைக்கு கிருத்திகை மாமா, அதான் ஸ்வீட் செஞ்சிருக்கேன். வள்ளியம்மா, இந்த வீட்டுல நீ என்னென்னலாம் செஞ்சியோ அதை இப்ப நம்ம மருமக செய்யறாமா. எடுத்துக்கோங்க மாமா. மாமா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அட வாமா, வா வா வா. என்ன ஸ்வீட்டா? நீங்க என்ன குடிக்கலல? இல்லம்மா, இத்தனை நாளா அப்பா ரவையும் சர்க்கரையும் ஒன்னா போட்டு கிளறி இதுதான் ஸ்வீட்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டு இருந்தாரு. இன்னைக்கு நீ சதுரமா ஸ்வீட் கொண்டு வந்திருக்கியா? சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, குடுமா. குளிச்சுட்டு வாங்க போங்க. அம்மாடி, காட்டுல இருக்கிற சிங்கமும் புலியும் பல் விளக்கிட்டும் குளிச்சுட்டுமா சாப்பிடுது. இன்னைக்கு ஒரு நாள் என்ன விட்டுருமா, குடுமா ப்ளீஸ்மா. தேங்க்ஸ்மா. என்ன லக்ஷ்மி, எனக்கு ஸ்வீட் இல்லையா? வரேன். போய் குடுமா. லக்ஷ்மி 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 லக்ஷ்மி, என்னாச்சு? லக்ஷ்மி 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 லக்ஷ்மி, என்னாச்சு? நான் சித்தப்பாக்க போறேன்.
போகுது. நம்ம வீட்டுக்கு பாப்பா வர போகுது. அண்ணே, அப்பா, நான் போய் டாக்டர் கூட்டு வந்துடுறேன். டேய், டேய், வேணாண்டா. ஏண்ணே? இன்னும் பரீட்சையே எழுதல. பாஸா ஃபெயிலானா எப்படி? என்னடா இது? பரிச்சுங்கிற, பாஸுங்கிற, ஃபெயிலுங்கிற, எழுதவே இல்லைங்கிற. ஏன் போன் பண்ண வேண்டாங்கிற? என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? என்னம்மா? நீயா சொல்லடா. அப்பா, அத நான் சொல்றேன்ப்பா. இன்னைக்கு காலையில இவனை கூப்பிடுறதுக்காக இவன் ரூம் பக்கம் போயிருந்தேன். ஆனா இவன் அங்க இல்ல. எதாச்சும் உள்ள எட்டி பார்த்தேன். 2 பேரோட கட்டிலும் தனித்தனியா இருக்கு. நீங்களே என்னன்னு கேளுங்கப்பா. டேய், என்னடா இதெல்லாம்? என்னடா பெரியவன் இப்படி சொல்லிட்டு போறான்? மருமல, பெரியவன் அப்படி சொல்லிட்டு போறானே, என்னம்மா அது? மாமா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க மாமா. எனக்காக இல்ல, அத்தைக்காக. அத்தை நல்லா தானே இருக்கா? நான் இந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சதுல இருந்து அத்தை சிரிச்சாங்க. அப்புறம் காலையில ஸ்லோகம் சொன்னாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உடம்பு முன்னேறிட்டு வருது. இத ஒரு டாக்டர் வச்சு பார்த்தோம்னா சரியாயிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு மாமா. சரிம்மா, நீ சொல்ற மாதிரி டாக்டருக்கு போன் பண்ணி வரவழைச்சிருவோம். இப்போ எனக்கு தெரிய வேண்டியது, பெரியன் சொல்லிட்டு போனானே, அத பத்தி உன்னோட சொல்லுமா. என்ன அது? என்ன மாமா, நான் எடுத்தது சாதாரண வாந்தி, ஜீரணம் ஆகாம. அதான் மாமா. அத்தைக்கு ஒரு நிறைவேறாத ஆசை இருக்கு மாமா. இந்த வீட்டுக்கு மூத்த மருமக வரணும், அடுத்தது உங்க இளைய மருமக வரணும், இந்த வீடு சந்தோஷமா இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. இப்போ அத்தைய கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வராங்க. அவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா இந்த வீடு சந்தோஷமா இருக்கும்ல மாமா. அதுக்காக தான் மாமா, பெரிய மாமாக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுன்னு எங்களுக்குள்ள பேசி முடிவெடுத்திருக்கோம். மருமகளே, அன்னைக்கு மூத்தவனுக்கு கல்யாணம் ஆகட்டும்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆன பின்னாடிதான் எங்க குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன்னு சொல்றேன். உன்னை எப்படி என்ன சொல்லி எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலம்மா. உன்னை நினைச்சா டாக்டர் போன் பண்ணு போ. சரிப்பா. இருந்தா கையோட கூட்டிட்டு வா. இதுக்கு நான் ஒரு ஸ்வீட் இல்ல, 2ஆவே தனித்தனியாவே வச்சு சாப்பிட்டுக்கிறேம்மா. உனக்கு கொஞ்சம். இல்லையம்மா, மருமக டாக்டர் வரவழைச்சிருக்கிறா. இங்கிலீஷ்ல என்னென்னமோ எழுதியிருக்குது, அது நமக்கு தெரியல. ஆனா மருமக படிச்சுவா, அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டா. மாமா, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அப்படியே காஃபியும் போட்டு கொண்டு வரேன். நம்ம பசங்களை பெருசாலாம் படிக்க சொன்ன, எங்க கேட்டானுங்க? விவசாயம் ஃபேக்டரின்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி, இவங்க பிடிக்காட்டி என்ன, மருமக படிச்சிருக்கால, அது போதும் நமக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்துடுவாரு. அவர் உன்னை செக் பண்ணி பார்த்துட்டு சீக்கிரம் குணமாயிருவேன்னு சொல்லத்தான் போறாரு.
எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். அண்ணே இத்தனை வருஷமா இவங்க கிட்ட இல்லாத சேஞ்சஸ் இப்ப வந்திருக்குன்னா சம்திங் ஏதோ இவங்களை பாதிச்சிருக்கு. எங்கேயாவது இவங்களை வெளியில கூட்டிட்டு போனீங்களா? ஐ மீன் இப்படி பாதிப்பு ஏற்பட்ட அந்த இடத்துக்கு. இல்ல டாக்டர். இல்ல இந்த நிலைமைக்கு வர காரணமா இருந்த அந்த இன்சிடென்ட்டை யாராவது நினைவுபடுத்த பார்த்தாங்களா? இல்ல டாக்டர். திடீர்னு சிரிக்கிறாங்கன்றீங்க, அழறாங்கன்றீங்க, பேசுறாங்கன்னு சொல்றீங்க. இதெல்லாம் எப்படி? வெற்றியோட மனைவி லட்சுமி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுல இருந்து அம்மாவோட உடம்புல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. லட்சுமி பண்ற எல்லாமே தங்கம் பண்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை அதனால ஏதாவது இருக்குமா டாக்டர்? அப்படியா? ஆமா, எங்க அந்த லட்சுமி? கூப்பிடுங்க. டேய் கதிர், போய் லட்சுமி கூட்டிட்டு வா போ. என்ன வெற்றி, நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிருக்கியா? ஃபேமிலி டாக்டர் நானு, எனக்கு ஒரு பத்திரிக்கை கூட கொடுக்கல பாத்தியா? நியாயமா அதெல்லாம்? டாக்டர் சார், அண்ணன் திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார் சார். டேய் இப்ப அதெல்லாம் அவர் கேட்டாரா? சரி, சண்டை போடாத. போய் லட்சுமியை கூட்டிட்டு வாடா, போடா போ. அண்ணே 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 அண்ணே. ஆமா, என்னடா காபி போட்டுட்டு வரேன்னு சொல்லிச்சு, இன்னும் வரவே இல்லை. கதிர் கூப்பிட போயிருக்கான்ப்பா. லட்சுமி, ஏமா என்னம்மா இவ்வளவு நேரம் காபி போட்டுக்கிட்டு இருக்க? மருமகளை காபி எடுத்துட்டு வாமா. அம்மா, இவங்க மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்டா டைமுக்கு சாப்பிடுறாங்களா, ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்களா, சாப்பிடுறாங்க? கரெக்டா பாத்துக்கிறீங்கல்ல? இல்ல, நாங்க அதெல்லாம் கரெக்டா தான் கொடுத்துட்டு வரோம். எதுக்கு நீங்க ஒரு தடவை செக்அப் பண்ணிருங்களா? எல்லாமே அலமாரில வச்சிருக்கோம். நீ டாக்டர் உள்ள கூட்டிட்டு போய் காட்டிட்டு வாடா. வெற்றி கூட்டிட்டு போடா. வாங்க. உங்க அம்மா சீக்கிரம் குணம் ஆயிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துச்சுடா. வாங்க. டாக்டர், இந்த டேப்லெட் நான் பாத்துக்கிறேன். வெற்றி, நீங்க போய் உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வாங்க. அண்ணே அண்ணே. என்ன வெற்றி, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க, டைம் ஆச்சு. நான் பார்த்துட்டு புறப்படணும் இல்லையா? இன்னும் என்ன பண்றாங்க? She used to look like Nandini.